பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஓடணும். நீ பந்தய சாலையில் ஓடுறவனா ஓடிதான் ஆகணும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் ஓடுங்கள். அதாவது என்ன இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்படியும் எனக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஒலிம்பிக்ல வந்து நிறைய கோல்டு ரன்னிங் ரேஸ்ல வாங்கின ஒருத்தர் உண்டு. யாரு? உசேன் போல்ட். உசேன் போல்ட் வந்து ஓடும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் அட்டன் பண்ணும்போது ஏதோ ரிஜெக்ட் ஆனார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஓடினாலே அவருக்கு தான் கோல்டு. அப்ப கூட ஓடுறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படியும் இந்த ஆளு தான் ஜெயிக்கும். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச ஓடுறாங்க பாத்தீங்களா? ஒருவேளை நம்ம ஜெயிச்சுட்டா, எல்லா கேமராவே போக்கஸ் பண்றது யாரதான் அப்படின்னா உசேன் போல்ட் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. அவன் தான் ஜெயிக்க போறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் கூட வந்து நிக்கிறான் பாருங்க. அதான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள்னு எனக்கு சொல்லப்பட்டிருந்தா எனக்கு கிடைக்காது. எப்படி அவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த ஒரு மனநிலை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்பது சாதாரணம் அல்ல. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம யாரை பற்றி பிடித்திருக்கிறோம் தெரியுமா? ஜெயித்தவரை பற்றி பிடித்திருக்கிறோம். அவர் என்னை தோற்று போக விட மாட்டார்.